everyone, welcome to Learn with Aparna. வாழ்க்கையில கஷ்டம் வரலாங்க. கஷ்டமே வாழ்க்கையா இருந்தா என்னதான் பண்றது? நான் கூட படையப்பா பாட்டுல வர மாதிரி தடைக்கல் எல்லாத்தையும் படிக்கல வச்சு ஏறலாம்னா அந்த படிக்கலே ஊறுபட்டதா இருக்குது. ஏறி அதுக்கே கால் வலி வந்துருது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. சரி, அதெல்லாம் அப்புறம். இப்போ நம்ம சாப்டர் 3யோட இன்னும் 3 டென்ஸ் மட்டும் மிச்சம் வச்சிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த டென்ஸை பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து ரொம்ப 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 ஈஸியான டென்ஸ். ஏன்னா நம்ம ஏற்கனவே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்துட்டோம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மாதிரியே அதே தான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸும். பட் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கும்னா, பாஸ்ட்னா பாஸ்ட்ல நடந்ததை பத்தி சொல்லுவோம். பாஸ்ட்ல அந்த நேரத்துல அதை செஞ்சு கொண்டு இருந்தோம், இல்ல நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றது. ஃபியூச்சர் கண்டினியூஸ்ங்கும் போது அதே தான். ஃபியூச்சர்ல ஒரு குறிப்பிட்ட டைம்ல இல்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம வந்து இது நான் செஞ்சுட்டு இருப்பேன், இல்ல அவங்க செஞ்சு கொண்டு இருப்பாங்க, லைக் செய்து கொண்டிருப்பார்கள், செய்து கொண்டிருப்பேன், இல்ல நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து நம்மளோட ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பாஸ்ட் இது, நவ் இது, ஃபியூச்சர்ல ஒரு 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் இது நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து நம்மளுக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபார்முலா பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் வில் பி பிளஸ் பி V1 ing. ஸோ வில் பி பிளஸ் V1 ing சொல்லும்போது நம்மளுக்கு 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து சப்ஜெக்ட் பிளஸ் வில் பி பிளஸ் V1 ing அப்படிங்கறத நார்மலா நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு சப்ஜெக்ட் பிளஸ் டு பி கோயிங் டு பிளஸ் V1 ing அப்படிங்கறதும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இங்க வந்து இதுவா கரெக்ட்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் தான். பட் இந்த வில் பி பிளஸ் V1 ing தான் அதிகமா யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு, நாளைக்கு நீ வந்து இந்நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்க போற அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ யூ வில் பி வெயிட்டிங் ஃபார் ஹர் அப்படிங்கிறது ஒண்ணு, அதே தான் யூ ஆர் கோயிங் டு பி வெயிட்டிங் ஃபார் ஹர் அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான். நம்ம சிம்பிள் ஃபியூச்சர்ல இப்படி கோயிங் டு யூஸ் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதே கான்செப்ட்ல தான் இதுவும். பட் இது வந்து அதிகமா நம்ம யூஸ் பண்றது கிடையாது. பிளஸ் இதை யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப காஷியஸா, ரொம்ப கவனமா, குட்டி குட்டி விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னால பெரிய ப்ராப்ளம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம இதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஏன் சொல்றேன், நீ தான் அது பிரச்சனைங்கிற, குழப்பங்கிற, அதை ஏமா குழந்தைங்க வச்சிருக்கிற, நம்ம தான் பார்க்காதன்னு சொன்னாதானே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, யாராவது உங்ககிட்ட நாளைக்கு இந்த மாதிரி பேசும்பொழுது இது என்னடா, இது நம்ம இது வரைக்கும் கேட்டதே இல்லையே, இது என்னது, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல கூட நம்ம கோயிங் டு பிளஸ் V1 தானே பார்த்தோம், இது என்ன இங்க என்னமோ V1 ing சேர்த்து பேசுறாங்க அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்றேன். சரிங்களா? வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, இல்லை கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல நம்ம பேசினோம்னா கொஞ்சம் டேஞ்சர். அதனாலதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு சத்தமா பேசுறேன். இந்த 2 பக்கமும் ஏற்கனவே ஜிவ்வுங்குது. ஸோ அதை வச்சுதான் மெயின்டைன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ எந்தெந்த சூழ்நிலைகளை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டினியூவிங் ஃபார் அ பீரியட். சேம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட டைம், இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் அது நடந்து கொண்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரியே, ஃபியூச்சர்ல இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும், இல்ல இத்தனை நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும், இல்ல இந்த மாசத்துல இருந்து இந்த மாசம் வரைக்கும், லைக் ஒரு ஸ்டார்டிங் பீரியடும் ஒரு எண்டிங் பீரியடும் இருக்கு. அதுக்கு நடுவில் அது நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்றாங்க OTTல அப்படின்னா, இப்போ வந்து என்னைக்கு ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்றாங்க. அப்போ இட் வில் பி ஸ்ட்ரீமிங் ஃப்ரம் என்னைக்கு டேட் அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் இது வந்து ஒரு மாசம் தான் இந்த OTT யூஸ் பண்ணுவோம், இந்த ஒரு மாசம் இந்த ஷோ வரும் அப்படிங்கும் பொழுது திஸ் ஷோ வில் பி ஸ்ட்ரீமிங் ஃப்ரம் April 5th to April 10th 2025. ஸோ இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அது ஸ்ட்ரீம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். I will be visiting your college from September 10th to September 12th. இல்ல ஏதாவது ஒரு கல்ச்சுரல்ஸ் நடக்குது, இல்ல ஒரு மீட்டிங் நடக்குது, இல்ல ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, இந்த மாதிரி எது இருந்தாலும் இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நடக்கும்ங்கிறது சிம்பிள் ஃபியூச்சர், நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லுவோம். சரிங்களா? அதே போல கண்டினியூ டியூரிங் அ மொமெண்ட். இது எப்படி நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல என்ன சொல்லணும், ஒரு 10 மணில இருந்து ஒரு 12 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தோம், அப்ப 11 மணிக்கும் தூங்கி கொண்டிருந்தேன் அப்படி சொன்னோம் இல்லைங்களா? அதேதான். ஒரு 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் எக்ஸாம் எழுத போறேன் நாளைக்கு அப்படின்னா 9 o'clock ஸ்டார்ட் பண்ணி 12 o'clock வரைக்கும் நம்ம எழுதி கொண்டிருப்போம். அது கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு 11 மணிக்கு அட் அ பர்டிகுலர் மூமெண்ட் அட் 11 AM I will be writing an exam. இதையே அந்த 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் நம்மளுக்கு நடுவுல
இது கண்டினியூஸா இந்த ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இதுல எந்த மொமெண்ட் நீங்க எடுத்தீங்கனாலுமே நமக்கு அந்த டைம்ல அந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல நம்ம எக்ஸாம் எழுதி கொண்டிருப்போம். சரிங்களா? அடுத்தது parallel actions in future. ஸோ ஃபியூச்சர்ல parallel அப்படின்னா இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று. நம்ம நிறைய மூவிஸ்லாம் sci-fi மூவிஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, லைக் parallel universe அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இப்போ நிறைய மூவிஸ்லாம் வந்திருக்கு, நம்ம பார்த்துருப்போம். ஸோ parallelங்கிறது பேசிக்கா ஒன்றும் இன்னொன்னும் சைமல்டேனியஸாக நடக்கும். parallel simultaneous இதெல்லாம் ஒண்ணுதான். இந்த வார்த்தைகளை உங்களுக்கு வெக்காபுலரிக்காக சொல்றேன். parallel நடக்குது. ஆல்டர்னேட்டிவ்னா இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்காது, அதுக்கு அடுத்த நாள் நடக்கும். ஸோ ஒன்னு விட்டு ஒண்ணுங்கிறது ஆல்டர்னேட்டிவ். parallelங்கும் போது ஒன்னு நடக்கும் பொழுது இன்னொன்னும் நடக்கும். இந்த பக்கம் நடக்கும் இந்த பக்கம் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு சண்டேஸ்ல நான் என்ன பண்ணுவேன், நான் சமைச்சுக்கிட்டு இருப்பேன், என் ஹஸ்பண்ட் என் குழந்தை கூட விளையாண்டுட்டு இருப்பாங்க. இல்ல நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன், சீதா வந்து ரூம் கிளீன் பண்ணிட்டு இருப்பா. ஸோ on Sundays I will be studying and Sita will be cleaning the room. Okay, so இந்த மாதிரி இல்ல I will be cooking and my husband will be playing with the kid. So இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் ஒன்னாவே நடந்து கொண்டு இருக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லும் பொழுதும் நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து இன்டரப்டட் ஆக்ஷன்ஸ் இன் த ஃபியூச்சர். இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒரு லாங்கர் ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்கும், நடுவில் ஒரு சின்ன ஆக்ஷன் இன்டரப்ட் பண்ணும். இன்டரப்ட்னா தடங்கள் நடுவில் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவன் வரும்பொழுது நாங்க சாப்பிட்டு கொண்டிருப்போம். ஒரு எத்தனை மணிக்கு வருவான், ஒரு 10 மணிக்கு வரும். 10 மணிக்கு வருவானா, ஐயோ அப்ப நாங்க தூங்கிட்டு இருப்போமே. இது நம்ம நார்மலா பேசுவோம் இல்லைங்களா, டேய் நாளைக்கு ஃப்ரெண்டு வரண்டா பிக் பண்ணிக்கோ. எத்தனை மணிக்குடா, காலை 5 மணிக்கு இறங்கிடும். 5 மணிக்கு ஆடி தூங்கிட்டு இருப்போம்டா. ஸோ அந்த நேரம் ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும். அப்ப அந்த செயலை இன்டரப்ட் பண்றதுக்கு இன்னொரு சின்ன செயல் நடக்கும். இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லாங்கர் ஆக்ஷன் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ்லயும் ஷார்ட்டர் ஆக்ஷன்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்லயும் சொல்லணும். இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு லாங்கர் ஆக்ஷன் நடக்கும், அதை இன்டரப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டென்ஸ்ல சொல்லியிருக்கேன். அது எந்த டென்ஸ் என்ன விஷயம், லைக் லாங்கர் ஆக்ஷனுக்கு என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஷார்ட்டர் ஆக்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதாங்க, இங்கிலீஷ் அத்துப்படியா இருங்க, நோ ப்ராப்ளம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொண்ணு வந்து காலையில் 4 மணிக்கு வருவேன்டா, கண்டிப்பா நீ வந்துருவியா, எனக்கு வேற பயமா இருக்கும், நேரத்துக்கு நீ என்னடா செஞ்சுட்டு இருப்ப அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பிக்கப் லைன் மாதிரி ஒரு கிளீஷேவா சொல்லணும் அப்படின்னா, ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ வென் யுவர் ட்ரெயின் அரைவ்ஸ். நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது லாங்கர் ஆக்ஷன், நடந்து கொண்டிருக்கும், வெயிட் பண்ணிட்டு இருப்போம், அது நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள், லைக் நடந்து கொண்டிருக்கும் விஷயம், அதாவது ஃபியூச்சர்ல நடந்து கொண்டிருக்கும் விஷயம், நடக்க போகும் விஷயம். அதே போல வர்றது, அந்த ட்ரெயின் வந்து நிக்கிறதுங்கிறது ஒரு சின்ன ஆக்ஷன். அதாவது இந்த ஸ்டேஷன்ல நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் 1 மணி நேரமா, அந்த ட்ரெயின் வந்து 1 நிமிஷம் தான், நீ இறங்கி வந்துருவ. அப்போ லாங்கர் ஆக்ஷன் எது, வெயிட் பண்றது. ட்ரெயின் வர்றது ஷார்ட்டர் ஆக்ஷன். ஸோ லாங்கர் ஆக்ஷனை வந்து நான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்லயும், அதை இன்டரப்ட் பண்ற ஷார்ட் ஆக்ஷன் வந்து நான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லயும் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ வென் யுவர் ட்ரெயின் அரைவ்ஸ். ஹி வில் பி ஸ்லீப்பிங் வென் Raju arrives. They will be watching a movie when Ramya arrives tonight. So இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்து கொண்டிருக்கும், அந்த நேரம் இன்னொரு விஷயம் அதை இன்டரப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இதை ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம சொல்லும் பொழுது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த கொஸ்டினை மறக்காதீங்க, ஆன்சரை சொல்லிடுங்க. அடுத்து கடைசியா பொலைட் கொஸ்டின்ஸ். பொலைட் கொஸ்டின்ஸ் இப்போ பாருங்க, ஒரு நல்ல ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போறீங்க வச்சுக்கோங்க, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறீங்க. அப்போ அவங்க வந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கும் பொழுது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க வந்து செக்இன் பண்ண போறீங்க, லைக் செக்இன் அப்படிங்கிறது ஒரு ஹோட்டல்ல நம்ம ரூம்குள்ள என்டர் ஆகும், லைக் இந்த நேரத்துக்கு நம்ம என்டர் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ செக்இன் பண்ணும்போது will you check in early அப்படின்னு கேட்கலாம். நீங்க நேரமா லைக் 11 மணிக்கு வரணும்னா நீங்க ஒருவேளை 10 மணிக்கு ஏர்லியா வந்து செக்இன் பண்ணிடுவீங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம் நார்மலா. ஆனா will you be checking in early அப்படின்னு கேட்பாங்க. will you check in early கேட்டாலும் கரெக்ட் தான், will you be checking in early கேட்டாலும் கரெக்ட் தான். பட் இங்க எதுக்காக will you be checking in early கேக்குறாங்கன்னா, அது வந்து உங்களுக்காக மரியாதை நிமித்தமாக, பொலைட்னஸ் காட்டுறதுக்காக சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாமோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் மரியாதையா நான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லும் பொழுது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ will you attend the meeting tomorrow அப்படின்னு நம்ம கேட்கலாம். இது நார்மல், நாளைக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவியாங்கிறது. அதையே will you be attending the meeting tomorrow அப்படின்னா இது வந்து மரியாதை நிமித்தமா கேட்கறது. உங்க ஃப்ரெண்டு கிட்ட, உங்க கல்விக்கு, உங்க பீர்ஸ், லைக் உங்களோட சேம் லெவல்ல ஒர்க் பண்றவங்கள்ட்ட நாளைக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவியா வச்சா அப்படின்னு நார்மலா கேட்டுடலாம். அதுவே உங்க பாஸ் கிட்ட கேட்கும்போது, சார் நாளைக்கு நீங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கிறோம், அது மரியாதை.
ஸோ அந்த மரியாதையை வந்து பாஸ் கிட்ட will you be attending the meeting tomorrow, ஃப்ரெண்டு கிட்ட will you attend the meeting tomorrow. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ எந்தெந்த சூழ்நிலையில யூஸ் பண்ணுவோம், என்ன ஃபார்முலா பிளஸ் இது என்னென்ன விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்றோங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ எப்படி யூஸ் பண்ணுவோம், சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கண்டினியூஸ் டென்ஸ், அதனால நம்ம ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ் மறந்துருந்தீங்கன்னா, ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ்ங்கிறது எமோஷன்ஸ், அதாவது நம்மளோட 5 புலன்கள் மூலமா நம்மளால அதை வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கும் பொழுது, லைக் உணர மட்டும்தான் முடியும் அப்படிங்கும் பொழுது அதை ஸ்டாட்டிவ் வெர்ப்னு சொல்லுவோம். லைக் லவ், அண்டர்ஸ்டாண்ட், ஹேட் இதெல்லாமே. ஸோ அதை வந்து நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் எந்த கண்டினியூஸ் டென்ஸ்லையும் யூஸ் பண்ண மாட்டோம், அதே போல ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. இப்போ இதுல பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ், WH கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், அதே போல இதுல என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இந்த டென்ஸ்ல என்னென்ன நம்ம கான்ட்ராக்ஷன்ஸ் என்ன, ப்ரொனன்சியேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ நம்ம சொன்ன மாதிரி சென்டென்ஸ் ஃபார்மேஷன். இப்போ நம்ம என்ன ஃபார்முலா எடுத்திருக்கோம்னா, சப்ஜெக்ட் பிளஸ் வில் பி பிளஸ் V1 ing. நம்ம என்ன எடுத்துக்கலாம், டான்ஸ் எடுத்துக்கலாங்களா? டான்ஸ். ஸோ டான்ஸுங்கிறது ஈல முடியுது, அதனால DANCING, டான்சிங். இந்த ஈ எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ING ஆட் பண்ணுவோம். ஸ்பெல்லிங் ரூல்ஸ். ஓகே. ஓகே. இப்போ சப்ஜெக்ட் வந்து ஹி, ஷி, இட், யூ, வி, தே, எந்த பிரச்சனையும் கிடையாது, சிங்குலர் ப்ளூரல் எதுவும் கிடையாது, பிகாஸ் வில் பி தான் எல்லாத்துக்குமே காமன் இல்லைங்களா? ஸோ இப்போ ஹி எடுத்துக்கிட்டோம்னா, ஹி வில் பி டான்சிங். He will be dancing in the show tomorrow. Okay. இல்ல he will be dancing tonight. எதுவா வேணா இருக்கலாம். இப்போ இதுவே நெகட்டிவ் அப்படிங்கும் பொழுது இந்த willக்கு பதிலா will not யூஸ் பண்ணுவோம். So will not அப்படிங்கிறது என்னவாகும், will notங்கிறது won't ஆக மாறும். So he won't be dancing tonight. இல்ல he will not be dancing tonight. ரெண்டுமே ஓகே. பட் இந்த not வந்து வில்லுக்கும் பீக்கும் நடுவுல வரும், அதை பார்த்துக்கோங்க சரியா? வில்லுக்கும் பீக்கும் நடுவுல நாட் வரணும், பீக்கு அப்புறம் நாட் வராது. வில்லு கூட தான் நாட் சேர்ந்து ஓன்ட் ஆகுது, அதனால வில் நாட் ஓன்ட் அப்படிதான் வரும். ஓகேங்களா? அடுத்து எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா சேம். நம்மளுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சதுன்னா ஈஸியா கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம், நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். சோ இங்க என்ன பண்ணுவோம், இந்த வில்ல தூக்கி சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போட்டுட்டு சப்ஜெக்ட் தூக்கி பின்னாடி போட்டோம்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் வந்துரும். பி வந்து சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா தான் வரணும், பாத்துக்கோங்க. வில்ல மட்டும் தான் முன்னாடி சொல்றோம். ஓகே. அப்போ இது என்னவாகும், will he be dancing tonight. ஓகே. அதே போல நெகட்டிவா கேட்கணும் அப்படிங்கும் பொழுது என்னாகும், will கூட நாட் சேர்ந்து தான் வரும், பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் பி பிளஸ் V1 ing னா won't he be dancing tonight இல்ல? ஓகேங்களா? டன். ஓகே. அதுவே WH கொஸ்டின்ங்கும் பொழுது எஸ் ஆர் நோ கொஸ்டினுக்கு முன்னாடி நம்ம ஒரு WH கொஸ்டின் வேர்ட் ஃபார்ம் பண்ணா போதும், நம்மளுக்கு ஃபுல் கொஸ்டின் வந்துடும். இப்போ வாட் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கலாம். சோ வாட் will சப்ஜெக்ட் கார்த்தின்னு வச்சுக்கலாமா? வாட் will கார்த்தி பி டீச்சர்னா டீச்சிங் டுடே. அப்போ இன்னைக்கு கார்த்தி என்ன சொல்லி கொடுக்க போகிறார், என்ன சொல்லி கொடுப்பார். ஓகே. சோ வாட் will கார்த்தி பி டீச்சிங் டுடே இன் his class. சோ இன்னைக்கு கிளாஸ்ல மேபி அந்த 1 hour செஷன்ல அவர் என்ன சொல்லி கொடுப்பாரு, கார்த்தி என்ன சொல்லி கொண்டிருப்பார், என்ன சொல்லி கொடுத்து கொண்டிருப்பார். ஓகே. சோ வாட் will கார்த்தி, இங்க பாருங்க வாட் will willுக்கு அப்புறம் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் பி. ஓகே. இத கவனமா வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா வாட் will be கார்த்திக் டீச்சிங் டுடே அப்படின்னு சொல்லிடுவோம். சோ அது கொஞ்சம் மிஸ்டேக், ஏன்னா நம்ம willுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் அதுக்கு அப்புறம் தான் பி வரணும். சில இடங்கள்ல நம்ம வேகமா பேசும்பொழுது இது தப்பா கன்சிடர் பண்றது இல்ல, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ஃபார்மேட் கிடையாது, இந்த சப்ஜெக்ட் வந்து நடுவுல வரணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இப்போ ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டென்ஸ்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி will be, will வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், கான்ட்ராக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரஃபி டபுள் எல் போடுவோம், he will be. சோ இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், இல். எப்படி தமிழ் இல். சோ he'll be dancing tonight. ஓகே. அதே போல
will not அப்படின்னா won't, won'tங்கும் பொழுது won't. ஓகே, will not அப்படின்னா won't. அந்த NOT ல ஓக்கு பதிலா தான் apostrophe கமா போடுறோம். சரிங்களா? apostrophe போடுறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ இப்போ ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா இருக்க V1 க்கு ING சேர்த்துனா போதும். மோஸ்ட்லி ஈல முடியுதுன்னா ஈ எடுத்துட்டு ING சேர்த்துவோம். ஸோ நார்மல்ங்கிறப்போ ஸ்லீப்னா ஸ்லீப்பிங், ஈங்கிறப்போ டான்ஸ்னா டான்சிங். அடுத்து ஐல முடியுது டை இல்ல லை அப்படிங்கும் பொழுது ஐ வந்து என்னவா மாறும், வையா மாறி ING ஆகும். டைனா டையிங், லைனா லையிங். அடுத்து சிவிசி கான்சனன்ட் வர்பல் கான்சனன்ட்ல முடியுது அப்படிங்கும்போது அந்த கடைசியா இருக்க கான்சனன்ட்டை டபுள் பண்ணிட்டு ING சேர்த்துவோம். ஷாப்னா ஷாப்பிங், பிளான்னா பிளானிங், அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இதை நான் ரொம்ப இன்டெப்தா போல, ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லா கன்னியஸ்டன்ஸ்லையும் இது பார்த்துட்டே தான் வந்துட்டு இருந்திருக்கோம். கிட்டத்தட்ட 4 தடவை பார்த்துட்டோம் ஏற்கனவே. ஸோ இது 5வது தடவைங்கன்னா நான் ரிப்பீட் பெருசா பண்ணலை, பட் லைட்டா ஒரு அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒருவேளை இது வந்து உங்களுக்கு அவுட்லைன் வேண்டாம், எனக்கு ஃபுல்லா வேணும்னா போன டென்ஸ் வீடியோஸ் பாருங்க இன்னொரு டைம். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த டென்ஸ்ல நம்ம அதிகமா என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டென்ஸ் என்னது டென்ஸ் தப்பா யூஸ் பண்ணுவோம். ஸோ வில் பி V1 INGக்கு பதிலாக வில் பிளஸ் V1 அந்த பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணிடுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நைட் ஷிஃப்ட் இருக்கு, இன்னைக்கு நான் அந்த நைட் ஷிஃப்ட்ல வேலை செய்து கொண்டிருப்பேன், அதனால என்னால 8 மணிக்கு வர முடியாது அப்படின்னா I can't come at 8 PM as I will work night shift tonight. இல்ல, I can't come at 8 PM as I will be working the night shift tonight. ஓகே, ஸோ நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் இல்லையா, கண்டினியூஸாக நடக்குதுங்கிற சொல்றதுக்காக தான் நான் ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறேன். அப்போ நான் வந்து V1 ING யூஸ் பண்ணாமல் V1 மட்டும் யூஸ் பண்ணேன்னா அது தப்பு. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. அதே போல் ஸ்பெல்லிங், இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ டான்ஸ்க்கு இ எடுக்காம ING போடுறது, இல்லை பிளான்னா டபுள் என் வராமல் PLAN ING மட்டும் போடுறது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ். அடுத்து ஸ்டாட்டிவ் வேர்ப்ஸ் கண்டிப்பாக நமக்கு மிஸ்டேக் இதுல கன்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணவே கூடாது. இது நம்ம நிறைய கன்டினியூஸ் டென்ஸ்ல பார்த்துக்கோம். ஸோ இதுவும் அதே சொல்றேன். யூ வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் டாபிக் சூன் அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக் சூன். ஓகே, கடைசியா கொஸ்டின் ஃபார்ம் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா, சேம் நான் இங்க சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் கரெக்டா பிளேஸ் பண்ணாம வேர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தப்பாயிடும். ஸோ வில்லுக்கும் பிக்கும் நடுவில் தான் சப்ஜெக்ட் வரும். வில் பிக்கு அப்புறம் சப்ஜெக்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாம இருந்தீங்கனாலே ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ் நம்ம சூப்பராக அது பண்ணிடலாம். ஸோ இந்த டென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம ரிசால்வ் பண்ணிக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நான் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டேன், லாங்கர் ஆக்ஷன் ஷார்ட்டர் ஆக்ஷன் ஏற்கனவே எந்த டென்ஸ்ல பார்த்துருக்கோன்னு. ஸோ அதுக்கான ஆன்சரும் கமெண்ட்ல பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். இன்னும் 2 டென்ஸோட சாப்டர் 3 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளோட சாப்டர் 4 இதுக்கு மேல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ரெடியா இருங்க. தேங்க்யூ.